Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் and hope you all had a good weekend. இன்னைக்கு இன்னும் ஒரு vlog தான், அதாவது ஒரு வீக் டே, தட் இஸ் போன ஃப்ரைடே அன்றைக்கான எடுத்த vlog. மார்னிங் 8:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்தது. சுத்தமாக அன்றைக்கி வெயிலே வரல, கார்த்தாலேருந்தே பயங்கரமாக மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வீக் டே ரொட்டீன், ஒரு சிம்பிளான ஒரு vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அனுவோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாமும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் ஸ்கூலையும் வந்து நான் இங்கே டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கேன் பாருங்கள். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது வந்து ஃப்ரைடே அக்டோபர் 31 அந்த ஹாலோவீன் செலிப்ரேஷன் டே தாங்க. இங்கேயும் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருமே வந்து மேக்கப் பண்ணிக்கலாம், ஹாலோவீன் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அவங்க அவுட்ஃபிட் வேர் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே வந்து அனுவோட ஸ்கூலில் ஈவெண்ட்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதுக்கு தான் நான் போயிருந்தேன். என்ன வந்து ஒரு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மெயினாக மாம்ஸ்க்கெலாம் வந்து தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன முடியுமோ நம்ம வந்து இங்கே பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. கார்த்தாலேயே இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகான ஜம்பிங் கேசல் குழந்தைங்களுக்காக மெயினாக அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு அனு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து அனுவோடைய ஸ்கூல் என்ட்ரன்ஸ். நீங்கள் 2-3 கேட் இருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு. இந்த கேட் நான் வந்து இப்போ கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் காரே வந்து உள்ளே பார்க் பண்ணுற மாதிரி. மிச்ச சைட் கேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரோட்லேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ரோட்டில் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும், அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரணும். ஸோ இதுதான் அவங்க ஸ்கூலு என்ட்ரன்ஸ். வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஸ்கூல். எனக்கு ரொம்ப பர்சனலாக என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கூலு. அண்ட் இது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். ரொம்ப ஃப்ளோர்ஸ்லாம் இருக்காது. நம்ம இந்தியா மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்லாம் 3-4 ஃப்ளோர்லாம் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா செக்ஷன்ஸும் நிறைய இருக்காது. ஒரு கிளாஸ்க்கு ஒரு செக்ஷன் தான், ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் இது அவங்களுடைய ஜிம்மு. இங்கே தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அசம்பிளி எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. அண்ட் எல்லா ஈவெண்ட்டுமே நல்லா பண்ணுவாங்க. ஸ்பெஷலி இந்த ஹாலோவீன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அப்படி பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய பேஸ்கெட் பால் கேமும் இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. வாலிபாலும் விளையாடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு பப்ளிக் அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே வாங்க, நம்ம கிட்டக்க வந்து இந்த டெக்கரேஷன் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரூம், ஹாலோவீன் ரூம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நிஜமாவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹாலோவீனில் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நிறைய வந்து ரேம்ப் வாக் அண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் ஒரு சில பேரோட எஃபர்ட்லாம் வந்து பார்த்தா அப்பா அவ்வளோ பயங்கரமாக எஃபர்ட் போட்டு அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அன்பிலீவபிளாக இருந்ததுங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அனு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 12, ஸோ ஸ்கூலுடைய சீனியர். அதனால் அந்த பசங்க எல்லாம் சென்டரில் உட்காந்துட்டு அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இந்த பக்கம் நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தோம், டீச்சர்ஸ்லாமும் உட்காந்துருந்தோம். ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா சீனியர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யார் நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, யாருடைய மேக்கப் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னெலாம் பார்த்துட்டு அதுக்கான அவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. மார்னிங் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு லைக் 1 or 2 ஹவர்ஸ்க்கு இந்த செஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அண்ட் அதுக்கப்புறமா தான் அடுத்த ஈவெண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. இதுவும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்புறம் கேண்டீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லா கிரேடோடைய பேரண்ட்ஸும் வந்து
மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சீனியருடைய பேரண்ட்ஸ், தட் இஸ் 12th கிரேட் பேரண்ட்ஸ் நாங்கள்லாம் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இது கலர் கலராக இருக்குது. இது என்னென்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கான ஒர்க்குக்கான டைம் வந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சரி நான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க இங்கே அப்படின்லாம் சொல்லி. அவங்க வெறும் லேப்டாப் தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேர் எடுத்துகிட்டு போகிறது ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி லாக்கர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதில் வந்து புக்ஸு, நோட் புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கான ஒர்க்குக்கான ஸ்லாட் டைமிங் வந்துடுச்சு. நான் வந்து குட்டி பசங்களுக்கான ஃபேஸ் பெயிண்டிங் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து நிறைய குட்டீஸ்க்கு வந்து அன்றைக்கி ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி சில ப்ரீ டிசைன் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பேப்பரில் ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஷீ வாஸ் சூப்பர் க்யூட், மோஸ்ட் அடோரபிள், செம்ம நாட்டி அண்ட் ஒரு பக்காவான அந்த வைப்லேயே இருந்தால் நல்லாவும் காமிச்சா. ஏன்னா மற்றதெல்லாம் குட்டி பசங்க, இவ்வளோ குட்டி தான், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் இருக்கும் எல்லாமே. அண்ட் ஒரு இதுக்கும் ஸ்டெப்புக்கும் அவள் மிரரை செக் பண்ணிக்கிறா, கேமரா செக் பண்ணிக்கிறா. ஷி வாஸ் லைக் த க்யூட்டஸ்ட் எவர். நான் நிறைய குட்டீஸ்க்கு பண்ணதுலேயே எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்னா நான் இவ்வளோ சொல்லுவேன். ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணா. அண்ட் ஷி வாஸ் தரோலி என்ஜாயிங் த ஃபேஸ் பெயிண்டிங். அவள் சூஸ் பண்ணாத அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளியராக இருந்தா. ஸோ ஐ ஜஸ்ட் லவ்ட் ஹர். அண்ட் அடுத்த குட்டி இப்போ நிறைய பேருக்கு பண்ணேங்க, பாய்ஸ்க்கும் பண்ணேன். பட் நான் வந்து எல்லாரையும் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் இட் வாஸ் சூப்பர் பிஸி. அண்ட் அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தது நிறைய. ஸோ இந்த குட்டீஸ்க்கெலாம் வந்து இவளும் வந்து ரொம்ப சீரியஸாக ஷி வாஸ் ஷோயிங். ரொம்ப அழகாக அவங்க அம்மா கிட்டே கொண்டு காமிச்சிட்டு இஸ் இட் குட் அப்படின்லாம் பார்த்துட்டு கலர் சூஸ் பண்ணி எல்லாமே. ஆல் குட்டீஸ் ஆர் லைக் சூப்பர் டேலண்டட் இல்லையா? அவ்வளோ அழகாக காமிச்சாங்க பசங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பர்டிகுலர் செஷன் நான். அண்ட் இவளும் வந்து செக் பண்ணி நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம். ஐ ரியலி என்ஜாய்ட் தட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் கொஞ்சம் கேஃபட்டேரியாவில் போய் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த பசங்க ஏன் ஓடி வராங்கன்னு தானே பார்க்குறீங்க. நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு, எல்லாம் ஈவெண்ட்லாம் முடிஞ்சு. அந்த ஹாலோவீன் ரூம்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓ மை காட், நிஜமாங்க ஹாரர் மூவிஸில் எப்படி வருமோ அதே மாதிரி அந்த ரூம் பண்ணியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் யார் அந்த இது பண்ணாங்க. எனக்கு நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரெண்ட் என்கிட்டக்க பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பெரிய தைரியமாக போனேங்க. ஃபஸ்ட்டு நிறைய குழந்தைங்க பயந்து கத்திட்டு ஓடி வந்துச்சு, அழுது. சரி என்ன ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன், எப்படி தான் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. போனாக்கா அப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு அவங்க எஃபர்ட்டுக்கு வந்து நான் அப்படியே வாஸ் ப்ளோன் அவுட். அதுக்கப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. உள்ளே போனோடனே அங்கங்கே பசங்க வந்து அந்த ஹாரர் லைட்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் ஆக்ஸ் வச்சுட்டு என்னென்னமோ மாதிரிலாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரே இந்த படத்துலலாம் வரும்ல, ஒரு மாதிரி ஒரு இருட்டான இடத்துல ஒரு ஸ்ப்ரே பண்ணுறது. ஓ மை காட், சீரியஸ்லாம் ஒரு படம் எடுத்த மாதிரி தாங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பயந்துட்டேன். நான் பாதியிலே திருப்பி வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க, எனக்கு அப்படி இருந்தது. ஆனால் குட்டி பசங்கள்லாம் இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து நல்லா ட்ரெயின் ஆகி இதெல்லாம் தைரியமாக பார்த்துட்டு வராங்க. ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ இதுதான் அந்த பக்கம் நுழைஞ்சி இந்த பக்கம் வெளியில் வர மாதிரி அவ்வளோ அழகாக அந்த டார்க் ரூம் பண்ணியிருந்தாங்க. ஸோ குட் இட் வாஸ். ஸோ இது முடிஞ்சிடுச்சுங்க. லன்ச் டைம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அது வந்து கிட்ஸோடைய இன்சார்ஜ், இந்த ஜம்பிங் கேசல் இருக்கிற குட்டி பசங்களோட இன்சார்ஜ். ஸோ முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காரில் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. யூஸ்வலாக வந்து யாராவது ட்ராப் பண்ணிவிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு சி இந்த பேட்ரி ஸ்கூட்டர் வந்து இங்கே கோஸ்டாரிக்காவில் பார்த்திங்கன்னா ரோட்ஸ்லாம் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஒரு மவுண்டனை குடஞ்சி பண்ண ஊர் மாதிரி தான் இருக்கும். ரோட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே நிறைய அப்படி தான் ஹில்லியாக ஏறுற மாதிரி உங்களுக்கு வியூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தா ஆக்சுவலாக அது வந்து ஹில்லியாக ஒரு மாதிரி ஏறிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ்லேயும் வந்து இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் அனுவும் ஜஸ்ட் ஒரு வாக் அப்படியே போயிட்டு நம்ம காண்டோக் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுடைய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து இட் இஸ் ஹார்ட்லி 300 to 350 மீட்டர்ஸ் அவ்வளோதான். அண்டு கொஞ்சம் ஏர்லியராகவும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கிற அந்த டின்னர் பார்ட்டி வந்து இருக்கும், இங்கே த்ரோ பண்ணுவாங்க ஃபார் தி ஹாலோவீன். ஸோ அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே ஜாலியாக வந்தோம். அனுவுடைய காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா சிறுத்தை, தட் இஸ் சீட்டா மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு க்யூட்டான ஒரு ஹாலோவீன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை.
ஸோ இங்கே சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்வே ஃபார் வீல் சேர்ஸ் இருக்குது, ஸ்பெஷலி ஃபார் தி பெடஸ்ட்ரியன் தனியாக நடந்து போகிறதுக்கும். இது வீல் சேர் தான் நான் ஃபுல்லாகவே வந்தேன், ரோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதில்ல. இங்கே முக்கால்வாசி இடத்துல இந்த மாதிரி தனியாக பாத்வே இருக்குங்க, வீல் சேர் யூஸ் பண்ணி நம்ம போக முடியும். அண்டு ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அப்பார்ட் ஹோட்டல் ஒப்லஸ்கோ அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க, அப்பார்ட் ஹோட்டல்லாம் என்னங்க அப்படின்னு. இட் இஸ் லைக் நத்திங் பட் ஒரு ஹோட்டல் மாதிரி தாங்க, சர்வீஸ்டு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்தாச்சு, இங்கே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே வந்தோம், டைம் போனதே தெரியல. பட் இட் வாஸ் ரியலி எ கிரேட் டே. ரொம்ப ஃபன் ஃபில்லிங் டேவாக இருந்தது, பசங்க கூட எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்குங்க, எங்களை ப்ராவின்ஸில் தான். இது ஆக்சுவலாக நான் நிறைய தடவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஸ்ட்ரீட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும்ல, சிக்கன் ரைஸ் அப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஷாப்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இங்கே வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஸ்பைஸ் இருக்காது, ஹாஃப் குக்டாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன ஷாப் தான். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா கடை என்ட்ரன்ஸ் கூட காமிக்கிறேன், அவ்வளோ சின்ன கடைங்க அது. ஆனால் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் அப்படியே நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பைஸ் லெவல், அந்த சாஸஸோட டேங்கினஸ், என்ன வேணும் வேண்டான்னு கேட்டு பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டின்னர் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க. செம்மையாக பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒரு பக்கம் நூடுல்ஸ். இதில் நிறைய நம்ம சாய்ஸஸ் இருக்குது. வெஜ்ஜீஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா சிக்கன் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி நூடுல்ஸ் வேணும், என்ன மாதிரி ரைஸ் வேணும், அப்புறமா ஈவன் வெஜிடபிள்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்குவாஷ், zucchini அப்படின்னு நிறைய புது புது வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கூட போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எக்கும் இருக்குது, எக்லெஸ்ஸும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஈவன் சாஸஸில் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க, டார்க் சோய், அதுக்கப்புறமா அந்த சைனீஸில் நிறைய சாஸ் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டு பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக அந்த கடையில். ஸோ அவ்வளோதாங்க, அதை பேக் பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் இந்த டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in my next vlog. Take care and bye-bye.